உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்திற்கான விண்ணப்ப விநியோகம் தொடக்கம். 43 அரசு துறைகளின் சேவையை பெறும் திட்டத்தை 15ஆம் தேதி தொடங்கி வைக்கிறார் முதல்வர் மு.க.ஸ்டாலின். ஏழை மாணவர்களுக்கான பள்ளி கல்லூரி விடுதிகள் இனி சமூக நீதி விடுதிகள் என அழைக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. எதிர்கால சமுதாயத்தை சமத்துவ சமுதாயமாக உருவாக்கிட சாதி சமய உணர்வுகளை களைய நடவடிக்கை. தமிழ்நாடு முழுவதுக்குமான சுற்றுப்பயணத்தை தொடங்கிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. தேக்கம்பட்டியில் விவசாயிகள், செங்கல் சூளை உரிமையாளர்களுடன் கலந்துரையாடல். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் பிரம்மாண்டமாக நடைபெற்ற குடமுழுக்கு விழா. வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. திருச்செந்தூர் கோயிலில் குடமுழுக்கு முடிந்தவுடன் ட்ரோன்கள் மூலம் பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்ட புனித நீர். விண்ணை முட்டிய அரோகரா முழக்கம். திருச்செந்தூர் கோயில் குடமுழுக்கை காண குவிந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் வெள்ளத்திற்கு மத்தியில் கோலாகலமாக நடைபெற்ற விழா. திருச்செந்தூர் கோயில் குடமுழுக்கு முடிந்த நிலையில் சொந்த ஊர்களுக்கு திரும்பும் மக்கள். பேருந்து நிலையங்கள் உள்ளிட்ட பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல். வங்கிக் கணக்கில் குறைந்தபட்ச இருப்பு இல்லாவிட்டால் அபராதம் விதிப்பதை கைவிடுவது குறித்து பொதுத்துறை வங்கிகள் பரிசீலனை. நிதி அமைச்சகமுடனான ஆலோசனையை அடுத்து திட்டம். பொறியியல் படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு தொடங்கியது. அரசு பள்ளிகளில் படித்தவர்களுடனான 7.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டில் சிறப்பு பிரிவினருக்கு முதலில் கலந்தாய்வு. திருவனந்தபுரம் மாவட்டத்தில் காட்டாக்கடையில் குடியிருப்பு பகுதியில் புகுந்த 18 அடி நீள ராஜநாகம். துணிச்சலாக பாம்பை பிடித்து காட்டிற்குள் விட்ட பெண் வன ஊழியர். ചേട്ടാ മറ്റേ ബാഗ് എടുത്തോളൂ. നനയാത്ത உதகை அருகே குடியிருப்பு பகுதியில் நாயை வேட்டையாட முயன்ற சிறுத்தை. நாய் இடைவிடாமல் குரைத்ததால் ஏமாற்றத்துடன் திரும்பியது. கோவையில் PSG மருத்துவக் கல்லூரி விடுதி கழிவறையில் மாணவி சடலமாக மீட்பு. காவலர்கள் விசாரணை. ஜொமேட்டோ, ஸ்விக்கி போட்டியாக நாமக்கல்லில் ஆன்லைன் உணவு டெலிவரி ஆப்பை உருவாக்கிய ஹோட்டல் உரிமையாளர்கள் 50க்கும் மேற்பட்ட ஊழியர்களையும் நியமித்தனர். கேரளாவின் ஆலப்புழாவில் வீட்டின் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த காருக்கு தீ வைத்து எரித்தவர் கைது. சிசிடிவி காட்டிக் கொடுத்த நிலையில் முன்விரோதம் காரணமாக தீ வைத்ததாக வாக்குமூலம். ஆளுநர் ஆர்.என். ரவி திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் சாமி தரிசனம். காலையில் VIP தரிசனத்தில் சென்று சாமி கும்பிட்டார். இருபத்தோராம் நூற்றாண்டின் பிரச்சனைகளை தீர்க்கும் வல்லமை ஐநா அமைப்புகளுக்கு கிடையாது. பிரிக்ஸ் மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. அமெரிக்காவின் கொள்கைகளுக்கு எதிராக செயல்படும் நாடுகளுக்கு கூடுதலாக 10% வரி விதிக்கப்படும்.
அமெரிக்காவின் வரி விதிப்பு முறைக்கு பிரிக்ஸ் மாநாட்டில் கண்டனம் தெரிவிக்கப்பட்ட நிலையில் அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை. இங்கிலாந்துக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் 336 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா அபார வெற்றி. வெளிநாடுகளில் நடக்கும் போட்டிகளில் அதிக ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றியை பதிவு செய்து சாதித்த இளம்படை. சர்வதேச நகரம் என்ற அடையாளத்தை கொண்ட ஆரோவில்லை ஆக்கிரமிக்கும் முயற்சிகள் நடைபெறுவதாக ஆரோவில் வாசிகள் அதிர்ச்சி தெரிவித்துள்ளனர். ஆரோவில் சந்திக்கும் பிரச்சனைகள் என்ன? இந்த தொகுப்பில் பார்க்கலாம். நாடு, மொழி, மதம், அரசியல் என்ற அனைத்து வரையறைகளையும் கடந்து மனித குலம் ஒருமைப்பாட்டுடன் ஓரிடத்தில் வசிக்க வேண்டும் என்ற அரவிந்தரின் கனவை நனவாக்கும் வகையில் ஆரோவில் சர்வதேச நகரத்தை உருவாக்கினார் அவரின் சீடரும் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்தவருமான ஸ்ரீ அன்னை என்று அழைக்கப்படும் மீரா. விழுப்புரம் மாவட்டத்தில் தமிழ்நாடு புதுச்சேரி எல்லையில் உள்ள ஆரோவில் தற்போது மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் நிர்வகிக்கப்பட்டு வருகிறது. அதன்படி 7 பேர் கொண்ட நிர்வாக குழுவை மத்திய அரசு 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மாற்றி அமைக்கும். தற்போது தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி தலைமையில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மற்றும் ஓய்வு பெற்ற IAS அதிகாரிகளும் பேராசிரியர்களும் இந்த குழுவில் உறுப்பினர்களாக உள்ளனர். குழுவில் உள்ள அனைவரும் பாஜக மற்றும் RSS அமைப்பிற்கு ஏதேனும் ஒரு வகையில் தொடர்பு உடையவர்கள் என கூறப்படுகிறது. ஆனால் சொத்துக்களை கொடுத்து ஆரோவிலில் தங்கியிருப்பவர்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லை என்கிறார்கள் ஆரோவில் வாசிகள். ஒரு ஓப்பனாக இல்லை, டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லை, எல்லாமே மறைச்சு செய்கிற மாதிரி இருக்குது. வெறும் RSSம் BJP மட்டும் இங்கே அவங்களுடைய குவார்ட்டர்ஸு அவங்களுக்காக, அப்புறம் குஜராத்தில் 1000 மக்கள் வரப்போகிறாங்கன்றாங்க. அப்புறம் வீடெல்லாம் காலி பண்ணிவிட்டு அவங்களுக்கு கொடுங்கன்றாங்க. 4800 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஆரோவில்லில் 50 ஆண்டுகளில் லட்சக்கணக்கான மரங்கள் நடப்பட்டன. அவற்றில் 15000க்கும் மேற்பட்ட மரங்கள் வெட்டப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. ரோடு போடுறாங்க, பில்டிங் வருதுன்றாங்க, இதனால மரத்தை வெட்டுறாங்க. அப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்கள் கேட்டோம் பாரு, உங்களுக்கெல்லாம் வேலை கிடையாது, உங்கள் வேலைன்ட்டாங்க. தியான மையம் உருவாக்குதல் என்ற பெயரில் செம்மண் கொள்ளை அரங்கேறி வருவதாக அதிர்ச்சி தெரிவிக்கிறார்கள் ஆரோவில் வாசிகள். மணல் கொள்ளை, மரம் வெட்டி மரம் விற்கப்படுது, ப்ரொடெக்டட் ஸ்பீஷீஸு பனைமரம் வெட்டப்படுது, புறம்போக்கில் மரம் வெட்டுறாங்க, நீரோடை திசை திருப்பல், பல வகையான லேண்ட் யூஸ் வயலேஷன்ஸ் நடக்குதுங்க. ஆரோவில்லுக்கு ஆண்டிற்கு 15 கோடி ரூபாய் கொடுத்து வந்த மத்திய அரசு 2021 புதிய நிர்வாக குழு அமைத்த பிறகு அதை 400 கோடியாக உயர்த்தியுள்ளது. அது மட்டுமன்றி ஆரோவில் திட்டம் என்ற பெயரில் 1000 கோடி ரூபாய் ஒதுக்கியிருப்பதும் ஆரோவில் வாசிகள் மத்தியில் பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியுள்ளது. மேலும் ஆரோவில்லின் ஒரு பகுதியை RSS பயிற்சி கேந்திரமாக மாற்ற மத்திய அரசு முயற்சிப்பதாக சந்தேகிக்கின்றனர் ஆரோவில் வாசிகள். You know, the original vision of the mother, why this place was created, was human unity. I don't see that, how this development in terms of infrastructure is going to bring the human unity. நம்ம ஏமும் இன்னும் நடக்கிறோமே சுத்தமாக கிராஸாக நடக்குது. இல்லை, எங்கே கொண்டு போய் சேர்க்க போகிறாங்க அந்த ஆரோவில்? உண்மையிலுமா இது போல் நடந்தது இருந்தால் ஆரோவில் இஸ் ஃபினிஷ்ட். இந்த சூழலில் ஆரோவில் மீது தனி கவனம் செலுத்தி அதை மீட்பதற்கான நடவடிக்கைகளை தமிழ்நாடு முதலமைச்சர் மேற்கொள்ள வேண்டும் என்பதே ஆரோவில் வாசிகளின் எதிர்பார்ப்பாக உள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தியாளர் இளவமுதன். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பில் இன்று சுற்றுப்பயணத்தை தொடங்குகிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. இதன் நோக்கம் என்ன, சொல்லப்போகும் விஷயம் என்ன, விரிவாக இந்த தொகுப்பில் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவிருக்கும் நிலையில் இப்போதே அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ச்சியாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பொதுமக்களையும் கட்சி நிர்வாகிகளையும் சந்தித்து வருகிறார். மேலும் ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் தீவிர உறுப்பினர் சேர்க்கையையும் திமுக நடத்தி வருகிறது.
இதேபோல பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவும் வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் தேர்தலை சந்திக்கவிருக்கிறது. பூத் கமிட்டி அமைக்கும் பணிகளை தீவிரப்படுத்திய அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரு சில மாவட்ட செயலாளர்களை மாற்றியுள்ளார். மேலும் முக்கிய நிகழ்வாக தமிழ்நாட்டில் உள்ள 234 தொகுதிகளிலும் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் சுற்றுப்பயணத்தையும் தொடங்குகிறார். கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மேட்டுப்பாளையம் தொகுதியிலிருந்து இன்று சுற்றுப்பயணத்தை தொடங்கும் எடப்பாடி பழனிசாமி 23ஆம் தேதி தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் நிறைவு செய்கிறார். இந்த சுற்றுப்பயணத்தின் போது தமிழ்நாட்டில் நிலவும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகள், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாதது, விலைவாசி உயர்வு, திமுக அரசு நிறுத்தி வைத்த அதிமுக ஆட்சிக்கால திட்டங்கள் ஆகியவற்றை சுட்டிக்காட்டி இபிஎஸ் பேசுவார் என தெரிகிறது. இவை தவிர 2021 தேர்தலின் போது திமுக அளித்த வாக்குறுதிகளில் மாவட்டம் மற்றும் சட்டப்பேரவை வாரியாக நிறைவேற்றாதது குறித்தும் பொதுமக்களிடம் எடப்பாடி பழனிசாமி விளக்குவார் என கூறப்படுகிறது. இது தவிர ரோட் ஷோ செல்லவும், விவசாயிகள், நெசவாளர்கள் மற்றும் பல்வேறு துறை சார்ந்தவர்களை சந்திக்கவும் இபிஎஸ் திட்டமிட்டுள்ளார். இபிஎஸ்ஸின் இந்த பயணம் அவரது நம்பிக்கையை காட்டுகிறது என்கிறார் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி. அதிமுகவில் மக்களவைத் தேர்தலில் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாமலே சுமார் 20% வாக்கு பலத்தை எடுத்த தலைவர் தான் எடப்பாடி பழனிசாமி. அந்த வகையில் தன்னை சட்டமன்ற தேர்தலிலும் பலப்படுத்த ஒரு பயணம் மேற்கொள்கிறார். அவர் தமிழகம் முழுவதும் பயணம் போகும்போது தமிழகத்தில் அதிமுக என்பது முந்தைய காலகட்டத்தில் இருந்தது போல் இல்லை. சில பகுதிகளில் ரொம்ப பலமாக இருக்கிறது, சில பகுதிகளில் டெபாசிட் இழந்து பலகீனமாக இருக்கிறது. பலகீனமான இடத்திற்கும் பயணம் செய்வேன் என்று எடப்பாடி சொல்வது ஒரு தலைவராக அவருடைய நம்பிக்கையை காட்டுகிறது. சட்டப்பேரவை தேர்தலுக்காக அதிமுக பாஜகவுடன் கூட்டணி அமைத்துள்ளது. இந்நிலையில் இபிஎஸ்ஸின் சுற்றுப்பயணத்தில் மத்திய அமைச்சர் எல் முருகன், தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் ஆகியோரும் பங்கேற்பது கவனம் பெறுகிறது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக சுபாஷ் பிரபு.